अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अवर्तनो निवृत्तात्मा संवृतः संभ्रमर्दनः अहं संवर्तको वह्निः अनिदोधरणीकरः सुप्रसादप्रदम् आत्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतस्साधु जन्मोन्नारायणो नरः. மகாநடிகர் பிரியமான நாமங்கள் 228வது நாமம் ஆரம்பிக்கணும். இதற்கு முன்னால சாஸ்திரபாத்துன்னு வேதங்கள் சொல்ற மாதிரி பகவானுடைய விஸ்வரூபத்தை சொல்லி முடிக்கிறது. அதற்கு பிறகு சிசி காலத்துல அந்த பரமாத்மா தான் உலகங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஜகத் ரட்சகத்துவம் எனக்கூடியதான அம்சத்தை சொல்வதற்காக அடுத்த நாம ஆவர்த்தனம் அப்படின்னு இந்த சம்சாரத்தினுடைய ஒரு சக்கரத்தை அவர்தான் சுற்றி கொண்டிருக்கிறார். சக்கரத்தை சுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமும் தானே நடந்து கொண்டிருக்கு. அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்சார சக்கரம் நடந்துக்கணுமே ஏன்னால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சம்சாரம் எதற்காக உண்டாச்சு. ஏதோ பகவானுக்கு விளையாட்டாக பண்ணுகிறார், சிரமம் இல்லாமல் பண்ணுகிறார். ஆனா அவர் இந்த சம்சார சக்கரத்தை ஏன் நடத்துறார் அப்படின்னு நினைப்பார். நமக்கு கூட ஏன் தோன்றது சம்சாரத்துல இப்படி இருந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அப்பப்ப தோணலாம். ஏன்னா எல்லோருக்கும் ஏதோ ஒரு துன்பம் இருந்து கொண்டுத்தான் இருக்கு. துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது. இப்படியும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அப்பப்ப வருவது உண்டு. இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இஷ்டம். மானபூவம் ஹி பூயாசம் இது பிரேமாத்மனி இஷ்டதே. நாம் இல்லாமல் இருக்கப்படாது, எப்பொழுதும் இருக்கணும் எனக்குடைய ஆசை எல்லோருக்கும் இருக்கு. ஆத்மாவனிடத்துல அவ்வளவு பிரியம் இருக்கு எல்லோருக்கும். இருந்த போதிலும் கட்டங்கள் வரும் காலத்துல ஒரு மாதிரி தோன்றது. அந்த தக்கணம் ஒரு வைராக்கியம் வருது. ஆகையால் இது ஏதோ ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான பதார்த்தம் இல்லை. அப்படி இருக்கமையானால் எல்லோருக்கும் சௌக்கியமாக உலகத்தை தயார் பண்ணியிருக்கிறானே சொல்லுவாங்க. அவரால் முடியும். ஏன்னா அவரை நீங்க சர்வஜன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆனந்தமான நிலையே வரும்படியும் பண்ணியிருக்கலாம். ஆனா அதற்காக உலகத்தை கொடுக்கலை. அதற்காக ஒரு பகுதி இருக்கு, அது ஸ்வர்கலோகம். அங்கே போனேடையானால் ஜனங்கள் சௌக்கியமா இருக்க, அங்கே இருக்கிற பரியந்தம் சௌக்கியமா இருக்கலாம். ஆனா இத மற்ற இடங்கள்ல சுகமும் துக்கமும் மாறி மாறி இன்னும் கீழே போனேன்னா ஒரே துன்பம் தான் மற்ற லோகங்கள். அப்படி இந்த உலகத்தை ஏன் படைச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு இந்த உலகத்தை இப்படி படைக்கணும்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. ஆனா படைக்கப்பட்டது அவளுடைய கர்மாவனால. நாமே பல பிறவைகள்ல அநேக விதமான கர்மாக்களை நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். அந்த கர்மாக்களை அனுபவிக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம். அப்படி இந்த உலகத்தை பெயர் பண்ணிருக்க. நீங்க எப்ப சாப்பிடணும், எங்க இருக்கணும், எதை சாப்பிடணும், எப்படி இவைகள்லாம் அனுபவிக்கணும் என்கிறதெல்லாம் முன்னால தீர்மானம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாமும் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக்கலா நடக்க வேண்டியதுதானே. நான் எதுக்கு இவ்வளவு படிச்சு சாஸ்திரங்கள்லாம் வகிக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது.
நமக்கு வரக்கூடியதான சுக துக்கங்களில் நமக்கு ஒரு விதமான ஒரு சுவாதந்திரமும் இல்லை. எது வந்தாலும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் நாம் மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பங்கள் வராமல் நன்மையை வருவதற்கு வேண்டியதான வசதிகளை பண்ணிக்கொள்ளலாம். அதனால மனசை என்ன பண்ணிருக்கார், சுதந்திரமா கொடுத்திருக்கார். மனசுல புண்ணிய பாபங்கள் இருக்கு. அந்த புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு நீங்க சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கணும். இருந்த போதிலும் அந்த மனசுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கிறதுனால நல்ல கர்மாக்களை பண்ணி மறுபடியும் இது போல துன்பம் வராம நம்ம பண்ணிக்கலாம். ஆனா பண்ணிக்கிறாளான்னு கேட்கக்கூடாது. ரொம்ப ஜனங்கள் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ற இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான பிராணிகள் எல்லோருக்கும் அது அவாவா பண்ணினதான சுக துக்கங்களுக்கு தக்கவாறு புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு சுக துக்கங்களை கொடுக்கணும். சுகத்தை சுகமா கொடுக்கணும், சுகத்தை கொடுக்க முடியாது. சுகத்தை சுக சாதனத்தை அனுபவிக்கிறதுனால்தான் சுகம் வரும். வெறுமன உட்கார்ந்து நமக்கு சுகம் வருதா? இல்ல. சுகசாதனமான ஒரு பணம் இருக்கணும், பணத்தினால பொருளை வாங்கணும், பொருளை அனுபவிக்கணும், அப்பொழுதுதான் சுகம் வரும். சுகமானது மனசுல ஏற்படக்கூடியதான சித்தவருத்தியினால ஏற்பட்டதான பிரதிபிம்பம். சித்தவருத்தியில மனசுல ஏற்படக்கூடியதான ஒரு விருத்தி, அந்த விருத்தியில சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்படும். அப்பொழுது நாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த விருத்தியே வேணுமே, ஆனால் அதுக்கு விஷயம் வேணுமே, ஆப்ஜெக்ட் வேணுமே. அதனால ஆப்ஜெக்டை தயார் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை தயார் பண்ணி அதற்காக அதன் வழியாக யார் எந்த கணக்குல எதை அனுபவிக்கணுமோ அவளுக்கு அந்த கணக்குல அதை வரும்படி தயார் பண்ணிருக்க. இதுதான் பெரிய ஒரு சக்கரம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயகா அசாயோ இந்திரியா ராமா மோகம் பக்த ஜீவதி அப்படின்னு பகவத்கீதையில தான் ஒரு சக்கரத்தை தயார் பண்ணினா போறையும் அந்த சக்கரத்துக்கு முட்டுக்கட்டை போடுறவன் தான் அவனுடைய வாழ்க்கையே சரியில்லாதாவும் சொல்லியிருக்கார் பகவான். இப்படி ஒரு ஆவர்த்தத்தை தயார் பண்ணியிருக்கார், ஒரு சுழலை தயார் பண்ணியிருக்கார், ஒரு சக்கரத்தை தயார் பண்ணியிருக்கார். அந்த சக்கரத்தை தயார் பண்ணி அந்த சக்கரத்தை நின்று போகாமல் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கணமும் அந்த சக்கரம் ஒழுங்கா நடக்கிறதா, ஜனங்களுக்கெல்லாம் அது வந்து சேர்றதா, யாருக்கு எது டியூ அது வந்து சேரணும், புண்ணியமோ பாபமோ சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ கவலையோ மோகமோ எது வேணுமோ அது அந்த சமயத்துக்கு பர்ஃபெக்டா வந்து சேரணும் அப்படின்னு தயார் பண்ண. அதனால்தான் அவருக்கு ஆவர்த்தனான்னு சொல்லு. ஆவர்த்திதும் சம்சார சக்கரம் சீலம் அஸ்யா. இந்த சம்சாரம் எனக்கூடியதான இந்த சக்கரத்தை ஆவர்த்தியதும் சுத்தி வைப்பதற்காக அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அதை பண்ணிக்கொண்டே இருக்கார். ஆகையால் ஜனங்கள் எல்லோருக்கும் அவாவாளுக்கு நான் நிறைய புண்ணியம் பண்ணினேன், கொஞ்சம் தான் சுகம் வந்திருக்குன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் கொஞ்சம் தான் பாப்பம் பண்ணினேன், இவ்வளவு துன்பமா எனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவேன். சோதனைக்கும் நேர பாத்திரமான்னு கேட்கக்கூடாது. விவகாரம் அது பாட்டுக்கு அது பர்ஃபெக்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் நடக்கும். அப்படி அவாவாளுக்கு அது தகுந்தா போல வேதத்திலேயே சொல்லியிருக்காரு, நீங்க இந்த பாபம் பண்ணினா இந்த துன்பம், இந்த புண்ணியம் பண்ணினா இந்த இன்பம், கரெக்டா சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்தா போல நடந்திருக்கு. எந்த ஸ்ரத்தையோட எந்த பக்தியோட எப்படி பண்ணினா என்னென்ன வருதோ எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தக்கவாறு அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு ஆவர்த்தனா அப்படின்னு. இப்ப ஒரு செயலை சரியா நடக்கும்படி தான் அதுல ஈடுபட்டிருந்தா அப்ப என்ன அதோட தானும் சேர்ந்து அதனுடைய சுக துக்கங்களை அனுபவிக்கிறார். ஒரு பெரிய ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாம் பர்ஃபெக்டா நடந்தது, எல்லாம் கரெக்ஷன் தான் வந்தது, சௌக்கியமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஜனங்கள்லாம் என்ன பண்றா, ரைட்டை நல்லா பண்ணிருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் சார் அப்படிங்கிறான். நடுவில் கரண்ட் போயிடுது, இல்லை வேற ஏதாவது ஆச்சு அப்படின்னு என்னாச்சு, எதிர்பாராதான் நின்று போயிடுது. அப்புறம் என்ன இருந்தாலும் சரியா பண்ணல என்ன அப்படின்பா. விவகாரம் எந்த ஒரு செயலை நீங்க தொடங்கினாலும் அது நன்றாக நடக்கணும். நன்றாக நடக்கலைன்னா அதனுடைய ஒரு இன்பமோ துன்பமோ அதனுடைய விளைவுகளை அதை யார் அரேஞ்ச் பண்ணாலும் அவளை நிச்சயமா வந்து சேரும். அப்படி இவ்வளவு பெரியதான உலகத்தை தயார் பண்ணி கொண்டு அதெல்லாம் நடத்தி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறவர் அது ஈடுபட்டிருக்காரோ, அதோட ஒன்னாயிட்டாரோ, அதுல வரக்கூடியதான சுகதுக்கங்களுக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் உண்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகம் வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் நிவர்த்தாத்மா சம்சார பந்தா நிவர்த்தா ஆத்மா
இவ்வளவு சம்சாரம் நடந்து கொண்டிருந்த போதிலும் ஜனங்கள் எல்லோருமே சுகதுக்கத்தை மாற்றி மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் எல்லோரும் மறுபடியும் விடாமல் புண்ணியத்தையோ பாவத்தையோ பண்ணி கொண்டிருந்த போதிலும் அவர் இதோட சம்பந்தப்படாமல் சாட்சியாக இருக்கார். ஒரு பக்கத்துல ஆனந்தமாக ஜனங்கள் இருந்து கொண்டே சந்தோஷமா இருக்கார், இன்னொரு பக்கத்துல மகா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார். இதுக்கும் அதற்கும் ரெண்டுக்கும் பார்க்கிற உதாசீனமா இருக்கிறார், தடஸ்தமாக இருக்கிறார். அவாவாளுடைய காரியம் அவாவாளுக்கு பலத்தை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு அது பர்ஃபெக்டா நடக்கப்பட தான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கார். அவ்வளவே தவிர எதிரையும் எதிரையும் ஒட்டலை ஈடுபட்டுக்கல. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்துல இருந்தாலும் வீட்டுல எல்லா காரியங்களும் நீங்க சேர்ந்து கொண்டு இருந்த போதிலும் நீங்க அதனால வரக்கூடியதான ஒரு இன்ப துன்பங்களுக்கு ஆளாகாமல் தனியா இருக்க பழகணும். இது முதல்ல வேதாந்தம் சொல்லக்கூடியதான வழி என்ன படித்தேன். வீடு வந்து தனித்தனி மனசு இருக்கும். ஆட்டுக்காரி வேற, குழந்தைகள் வேற, மாட்டு பொண்ணு வேற, மாப்பிள்ளை வேற, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் நினைப்பா. அவன் நினைக்கும் பொழுது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிவிட்டு நீங்க தனியா ஒதுங்கி நிற்கணும். அது எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். அந்தந்த மனுஷன் அவன் மனசுல அதை புரிந்து அதுக்கு தகுந்த அவருடைய அந்தராத்மா எப்படி சொல்றதோ அப்படிதான் நடந்து கொள்வானே ஒழிய உங்க உபதேசத்துல கொஞ்ச நாளைக்கு தான் சரி, கொஞ்ச நேரத்துக்கு தான் சரியா வரும். அவனுக்கே அது தெரியணும் நம்ம பண்றது ரைட்டா தப்பான்னு. ஆகையால் அவளுடைய பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்குமே தவிர நாம் இப்படி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக சொல்லாமலும் இருக்கக்கூடாது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படி நடக்கலையேன்னு நாம் வருத்தப்படக்கூடாது. இப்படி உலகத்தில் இருக்க தர்மசாஸ்திரத்தை பகவான் சொல்லிட்டார். வேதத்தை புறா வேதாத்மனாமயா முன்னாலேயே சொல்லி வேதஸ்வரூபமாக நான் சொல்லிட்டேன். இமம் விபஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान् मनवे प्राहा मनुरिष्वा कलेब्रवी एवं प्रवर्तितम् இப்படி தனியா வந்தது. பரம்பரா பிராப்தம் காலேன மகதா யோகோ நட்ட பரந்த பண்ட. இப்படி முன்னால சொன்னதான் மறுபடியும் அதை சிஷ்யோத்துமே சகாச்சேதி, நீ சிஷ்யனா இருக்காய், ஃப்ரெண்டா இருக்காய், ஆகையால் நான் உனக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். ஆகையால் தர்மத்தை சொல்லுகிறார், தர்மத்தை அனுஷ்டானம் பண்றார். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அதுல ஒரு ஈடுச்சுண்டு அதிலேயே கவலைப்படாமல் தனியா தனித்து நிற்கிறார். இப்படி தனித்து நிக்கிறதுனால்தான் அவருக்கு சாட்சின்னு ஒரு பேர். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது பார்த்து கொண்டே இருக்கிறார். தான் அதுல ஈடுபட்டு தானும் கவலைப்படுறதில்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆகையால் சம்சார பந்தாத் நிவிருத்தா ஆத்மா ஸ்வரூபம். யாருடைய ஸ்வரூபம் இந்த சம்சார பந்தத்தை விட தனியாக தனித்து நிற்கிறதோ அப்படிப்பட்டது. உலகத்துக்குள்ள தான் மாட்டிக்காமல் உலகத்தை நடத்தி வைத்துக் கொண்டே தான் அதுல ஈடுபட்டாமல் இருக்கார். இது ஒரு பெரிய குவாலிட்டி. அதனால வேதங்கள்னா அசங்கோக்கியம் புருடா சொல்றது. சம்சாரத்துக்குள்ள இருந்த போதிலும் சம்சாரத்துக்குள்ள அவர் மாட்டிக்கல, சம்சாரத்தவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கல. எங்க பரமாத்மா அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? அவர் வந்து கத்தி வெட்டாது, நெருப்பு எரிக்காது. அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ அசோட்சே ஏவச்சா. காத்தவரை உலர வைக்காது. ஜலத்துக்குள்ளேயே சமுத்திரத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். ஆனா அவர் நினைக்கல. நெருப்புக்குள்ள அவர் இருக்கார். அவர் இருக்க தொட்டுதான் நெருப்பு எல்லாவற்றையும் எரிக்கிறது. அந்த நெருப்புக்கு எரிக்கும் திறமையை கொடுத்தவரும் பரமாத்மா தான். ஏனோபனிஷத்துல வரும் பொழுது நெருப்பு கிட்ட வந்து அக்னி வந்துதான் கிட்ட வந்ததுமே என்ன ஆச்சுன்னு இவர் அந்த சக்தியை வாங்கிட்டார். சக்தியை வாங்கிட்டு வந்து என்ன இந்த சின்ன ஒரு புல்ல எரிச்சு போனார். அதாவது எரிக்க முடியல. சர்வஜவயனம் அந்த சின்ன ஒரு பிள்ளை எரிக்கணும்னு பார்த்தார், எரிக்க முடியல சார். அப்படின்னு என்ன அந்த எரிக்கும் திறமை பரமாத்மா தான் அவளுக்கு கொடுத்திருக்கா. அதை தான் வாங்கிட்டா அவர் ஒண்ணும் கிடையாது. அம்பாளுக்கு பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு பேரு. பஞ்ச பிரம்மஸ்வரூபிணின்னு பஞ்ச பிரம்மாசனஸ்திதா அப்படின்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன்னு 4 பேர். அந்த கட்டலுக்கு 4 கால், அதுக்கு மேல சதாசிவன். இந்த 5 பிரம்மங்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு இடத்துல பஞ்ச பிரேதாசனா சீனானு 5 பிரம்மங்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கா, 5 பிரேதத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கா. இவாளுக்கே அவளுடைய திறமையை வாங்கிட்டோம்னா அதுக்கு என்னாச்சு? அதுக்கு பிரேதம் தானே பேரு. சக்தி இல்லாத பொருள் ஜட பொருள் அல்லவா.
சக்தியை கொடுக்கும் பொழுது பஞ்ச பிரம்மமா இருந்தது, சக்தியை எடுத்துக்கொண்ட பிறகு அதே பஞ்ச பிரேதமாச்சு. இருக்கிற பதார்த்தம் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இந்த பரமாத்மா என்ன பண்ணியிருக்கார், அவளுக்கு அந்தந்த திறமையை கொடுத்து தான் அந்த திறமையை கொடுத்திருக்கேன் என்று உணர்ந்து தனியாக படிக்கிறார். இப்படி இருக்காரோ இவர் சம்சாரத்துல இருந்திருக்கார். நிவர்த்த ஸ்வரூபமாக இதோடையும் ஒட்டாமல் இருக்கார். பஞ்சபூதங்கள் அவரை ஒன்றும் பண்ணாது, பூத காரியங்களும் அவரை ஒன்றும் பண்ணாது. அவர் அசங்கமாக ஏகாந்தமான ஆனந்தமாக ஊடுருவி இருந்த போதிலும் ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறார். சரி தானே? அது மாதிரி தானே சார் ஜீவன். அந்த ஜீவனே பிரம்மன் நீங்க சொல்றீங்க, அப்படி இருக்க வேண்டாமா ஜீவன்? ஆமா, அப்படி இருக்கணும். ஆனா என்ன ஆச்சுன்னு, இந்த ஜீவனானவன் அந்த ஸ்வரூபத்தை அறிய விடாமல், தனக்குள்ள இருந்த போதிலும் அந்த ஸ்வரூபத்தை அறியாமல் அவனை மறைச்சிருக்கு சார் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் ஒண்ணு இருக்க, இது மறைச்சு. அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்குள்ள இருந்தாலும் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. உங்க இதயத்திலையும் என் இதயத்திலையும் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். இருந்தாலும் நமக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கான்ங்கிற நினைவு நமக்கு இல்லை. நினைவு இல்லை சார். சொன்னாலும் புரியல, சொன்னாலும் அது தெரியல. இல்லைங்கிறத இருக்கு, அது இருக்கிறதுதான் கண்ணை பார்க்கறது காதை கேட்கறது எல்லாமும் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவன் ஈஸ்வரனா பரமாத்மா நமக்குள்ள இருக்காருங்கிறது நமக்கு பார்த்தா தெரியல. தெரியவும் தெரியுது, தெரியாமலும் இருக்கு. இது எப்படி சார்? சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் இவையெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு தெரியுது. ஆனா என்னடான்னு, அது லோகத்துல சம்சாரத்துல ஏதாவது வார்த்தை சொன்னா போயிடுறது. கோச்சுக்கப்படாது, நல்லா தெரியுது சார், புரிஞ்சுட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், பாம்பு மாதிரி செய்யறதானே, மறந்து போயிடுது. அந்த சமயத்துல வேதாந்தம் கேட்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரலையே, நம்ம அதை அனுஷ்டானம் பண்ண முடியலையே அப்படிங்கிற தாபம் இருக்கு சில பேர். இல்லைன்னு சொல்லப்பட, நாம கொஞ்ச நாள் கேட்டா அந்த தாபம் வரும். அப்படி அவ சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாமா வாழ்க்கையில? அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டாமா அப்படின்னு அந்த அத்வைத அனுபவம் நமக்கு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த உள்ள இருக்கிற பரமாத்மா மறைக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். எதனால மறைக்கப்பட்டிருக்கார்? அதான் அவித்யா, அஜ்ஞானம். அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும். அதனால ஏன்னா அறிவு வந்தால் அதை அறிந்து கொண்டோமேன்னா இதெல்லாம் போயிடும். இப்ப அறியலை, அதனால அதற்கு அறியாமைன்னு பேர் வச்சிருக்கேன். வேற ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லை. அறியாமைன்னு ஏன் பேர் வச்சிருக்கா? அது ஏனோ சுவாமி அந்த ஸ்வரூபம் நமக்கு அறியப்படவில்லை. அது அறியப்படாததுனால என்ன ஆச்சு? நமக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்வரூபம் இருந்த போதிலும் நமக்கு தெரியல. பர்சுல 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்கேன், கடைக்கு போறேன், பர்சுல 1000 ரூபாய் இருக்குன்னு மறந்து போச்சு. அதாடா நம்ம இந்த பொருள் வேணும் நினைச்சதே கடைசிக்கே இருக்கே, ரெண்டே பொருள் தானே இருக்கு, கொண்டு வர வேண்டாமா காசு? எப்பொழுதுமே இருக்குமே, இன்னைக்கு தான் இதே பர்ஸ் இருந்து பார்த்தா காணப்படணும். ஏதோ 2-3 பேப்பருக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. இல்லையே கொடுமை, ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். வந்த மாதிரி சொல்றேன், அதுக்குள்ளேயே வச்சிருக்கேனேனா நான் காதை பார்த்து தானே அனுப்பினேன். எடுத்து பார்த்தா இப்ப இருக்கு. என்னாச்சு? இருக்கிற பொருளானது மறைஞ்சிருப்பதனால் அதை தாங்கள் அனுபவிக்க உடையவில்லை. அதே போலத்தான் நமக்குள்ள இருக்கிற பரம்பொருளை, ஆனந்தமான ஒரு சுரூபத்தை நாம் மறந்து, அது மறைக்கப்பட்டிருப்பதனால் நாம் அதை அறியவில்லை. அந்த மறைவுக்கு என்ன பேரு? அவித்யான்னு பேரு, அஜ்ஞானம்னு பேரு. அந்த மறந்து இருக்கிறதுனால்தான் அவருக்கு சம்வருத்தகான்னு பேரு. நன்றாக ஆவருத்தனாக இருக்கிறார், மறைக்கப்பட்டு இருக்கிறார். எதனால மறைக்கப்பட்டிருக்கார்? அறியாமையினால. அந்த அறியாமை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கப்படாது. சில பதார்த்தங்கள்லாம் நமக்கு அதுக்கு காரணமே இல்லை. இது ஏன் நீங்க அறிஞ்சிக்கலன்னு சொன்ன, அறிஞ்சிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரல, அறியல. ஏன் ஜெர்மன் கத்துக்கலன்னு நான் உங்களை கத்தினேன் என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்தா அதை கத்துட்டா யாராவது காசு கொடுக்கறான்னு சொன்னா கத்துட்டு இருப்பேன் சுவாமிங்கிறது. அதே மாதிரி ஏன் மறந்து போயிட்டுன்னு கேட்கலாம் அவங்கள. மறதிக்கு காரணமே கிடையாது. என்ன அது? மறந்து போயிடுது, அவ்வளவு. அது எப்படி மறக்கும் அப்படின்னு இப்படி மறக்கும் காட்டலாமா? எப்படி விழுந்தோன்னா கீழே விழுந்து காமிக்கலாம். எப்படி மறக்கவும்னா எப்படி விழுந்து மறக்கிறது காமிக்க முடியுமோ? முடியாது. அதே போல இந்த பிராகபாவம் துவம்சமும் இருக்க பட்சத்துல
நான் அறிந்து கொள்ளவில்லை என்றோ மறைந்து போயிட்டேன்னு சொல்றோமா, இதுக்கு காரணம் கிடையாது. ஏன் காரணம் இல்லாததுனால்தான் அந்த மறதிங்கிறது அஜ்ஞானத்தினுடைய ஆவரண சக்தி இருக்கும். எது என்னால முடியாதோ தெரியாதோ அதுக்கு என்ன பேரு சமஸ்கிருதத்துல? அறியாமை, அஜ்ஞானம், அவித்யா. ஆயால் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது, ஆயால் அவித்யன்னு சொல்லிவிட்டேன். அதான் பரமாத்மா அவித்யினால் மறைக்கப்பட்டிருக்கிறார். நமக்குள்ள இருந்த போதிலும் நாம் அதை அறிய விடாமல் பண்ணியாச்சு. ஆயால் சம்ருதா ஆச்சாதிகையா அவித்யா சம்ருதத்வா சம்ருதா. ஆச்சாதிகையா அவசியா, இது மறைக்கக்கூடியதான ஒரு அஜ்ஞானத்தினால் அந்த பரமாத்மா மறைந்திருக்கிறார். அது பார்க்கணும். அது எப்படி சாதனம் என்ன ஏது, அந்த பரமாத்மா ஒட்டிட்டு இருக்கா இல்லையா சொல்ல முடியும். சூரியன் ஆகாசத்துல இருக்க, நாம இங்க இருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல மேகம் இருக்கு. அந்த மேகமானது சூரியனை நமக்கு மறைக்கிறது. அந்த மேகம் சூரியன் தொடுறதா இல்ல என்ன தொடுறதா? எப்படி சார் மறைக்கிறது? ரெண்டுமே இல்லாம எப்படி சார் இருக்கும்? அதே போலதான் உங்க அஜ்ஞானம். நீங்க பிரம்மத்தின் இடத்துல இருக்க, இந்த ஜீவன் இடத்துல இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். ஒருத்தர் சொல்றார், நீர் தானே சொல்ற எனக்கு தெரியல என்ன, அப்ப எனக்கு தெரியலன்னு உன்னிடத்துலதான் அறியாம இருக்கு. ஒரு பெரியவர் சொல்றார். ஏன்னா அவனும் எங்கேயாவது பிரம்மன் நான் தெரியலன்னு சொல்லியிருக்காரா? சொல்லலையோ. ஜீவன் தானே சொல்றான் எனக்கு தெரியல எனக்கு தெரியல என்ன, அப்ப அறியாம யாரு இருக்க? ஜீவன் இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் சொல்றார், சார் யார சார் மறைக்கிறது? ஜீவனைய மறைக்கிறது அஜ்ஞானம், பிரம்மத்தை மறைக்கிறது. பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு ஒரு வீணைய மேல துணியை போட்டு மூடி வச்சிருக்கேன்னா எதுல இருக்க? என் கண்ணுலயே இருக்க. வீணை மேலாம் இருக்கு. ஆவரணம் எங்க இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. ஒருத்தன் ஜீவன்ல இருந்து இருக்குங்கிறார், ஒருத்தர் பிரம்மத்துல இருக்குங்கிறார். என்னடா தெரியாதுங்கிறது உண்மை. இந்த அஜ்ஞானம்ங்கிற இடத்துல, இந்த மாயைங்கிற இடத்துல அதை நீங்க எந்த ஆர்குமெண்டாவது சொல்லலாம். ஆனா நிஜமா எல்லாமும் பொருது, எல்லாம் பொருது. நமக்கு பரமாத்மா மறைக்கப்பட்டிருக்கார் அஜ்ஞானத்தினால், ஆவரண சக்தியினால். உலகத்தை சுத்தி வைக்கக்கூடியதான பரமாத்மா தான் உலக சுழலில் தான் மாட்டிக்கொள்ளாமலேயே இருந்திருக்கார். அவரே நம் சரீரத்தில் இருந்து கொண்டு நம்மளால் கவனிக்க முடியாத நிலையில அவரை நாம் பண்ணிவிட்டோம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சரி, மறைஞ்சிருக்கார் அப்படின்னு லோகத்துல யாராவது அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டாருன்னா அவ காரியம் ஒண்ணும் நடக்காது. அதே போல பரமாத்மா மறந்து போயிட்டார், ஜீவனா ஆயிட்டார் அப்படின்னு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரோ அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் என்ன பண்றாரு? சம்பிரமர்த்தனா சம்யக் பிரமர்தயதி ருத்ர காலாதிபிஹி விபூதிபிஹி இது சம்பிரமர்த்தனா. அந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் சம்வர்த்தனமும் இல்லையோ ஆவர்த்தனமும் இல்லையோ உலகத்தை எல்லாம் நல்லா நடத்தி வைக்கணும். அதனால அவர் என்ன பண்ணிருக்கார்? பல விபூதிகளை அடைந்திருக்கார். விபூதிகள் மேனிபெஸ்டேஷன். விபூதி ரைஸ்வரியம் அணிமாதிக மட்டதா அப்படின்னு ஒருவரே பல இடத்தில் பல சக்திகளை வாய்ந்து பல சக்திகளுடன் விளங்குகிறார். அவரே ருத்ர ரூபமா இருக்கார், அவரே கால ரூபமா இருக்கார். இப்படி அநேகமான ரூபங்களை அவர் எடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்தந்த மனுஷியாளுக்கு அதற்கு தகுந்தா போல சுகங்களையும் துக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுல இந்த துக்கங்களை எப்படி கொடுத்துட்டு இருக்கார்? வியாதி, ஜுவராதிகள், இவர்கள் துன்பங்கள், இதெல்லாம் பண்ற. ஆனால் அவருக்கு மர்தனம்னு. மர்தனகான் என்ன? மனுஷனை துன்புறுத்துறவர். இது துன்புறுத்துறவர் இல்ல. இந்த துன்பங்கள் வந்தா மனுஷன் என்ன தரான்னு ரெண்டு ரியாக்ஷன் நடக்கலாம். மனுஷன் துன்பம் வந்தா மனுஷன் என்ன அவன் தெரியுமோன்னா, அவன் புத்திசாலி ஜனமா ஆவான். வைராக்கியம் வரும். சில பேர் கஷ்டங்கள் வந்தா சரி இந்த கஷ்டங்கள் அடுத்ததான் வராம நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு. எங்கேயாவது காசு செலவாயிடுச்சு சார், ஒண்ணுமே இல்லை எதிர்பாராம ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணினேன்? யாராவது போய் கடன் கேட்டேன், கடன் கொடுக்கல, பட்டி இருக்க வேண்டியதா போயிடுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணி விட்டேன்? வரக்கூடியதான நம்மளதுல கொஞ்சம் எடுத்து ரெய்னிடே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னடா ஆச்சுன்னு அப்புறம் இது போல கம்பம் வந்தாலும் அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு மனுஷன் என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவமானது அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. இப்படி நடக்கிறது. துன்பங்கள் வந்தா துன்பத்தினால் சில மனிதர்கள் நல்லதை அடைகிறார். அதே வழியை இன்னும் சில பேர்னா வைராக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க.
இப்படி துன்பம் வந்தா துன்பம் எப்பொழுதும் எல்லா மனுஷியாளுக்கும் கெடுதலையே கொடுக்கும்னு சொல்லப்படாது. நல்லதுக்கு வழியையும் காட்டி கொடுக்கும். இது நன்னா இருக்கு. ரெண்டாவது இது மர்தனஹாங்கிறது மட்டும். அதோ மட்டும்தான் பிரமர்தனஹா. இன்னும் சில பேருடைய கட்டங்கள் வந்தா என்ன பண்றது, அவளுடைய மனசை அந்த மானசிக மனோசக்தி வில் பவர் இருக்கு பார்த்தா அதை குறைச்சுவிடும். அதுதான் அந்த வில் பவரை குறைச்சுவிடும். அத டிப்ரெஷன் வந்துவிடும். அதான் சின்ன வயசுலயே சில பேருக்கு பெரிய துன்பங்கள் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவ எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டான். என்னமோ இப்படி ஆயிடுதோ இப்படியே போட்டேன். எந்த காரியம் எடுத்தாலும் சும்மா இருந்துட்டு ஒண்ணும் பண்ணாம என்ன நம்ம கையில என்ன இருக்கு வந்ததை அனுபவிக்கும். ஒரு எஃபர்ட் தான் எடுத்துக்க மாட்டான். இப்படி ஒரு டிப்ரெஷன் வந்துடும். இப்படி இந்த டிப்ரெஷனை கொடுக்கறது பார்த்தா இதுக்கு என்ன பேரு, மர்தனம்னு சொன்னேன். பிரமர்தனம். அவன் கீழிக்கு போறது பிரமர்தனம். இப்போ மர்தனமாச்சு பிரமர்தனமாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பிராணனையும் விட்டுறான் பார்த்தீங்களா, அதுக்கு சம்பிரமர்தனஹா. மர்தனஹா பிரமர்தனஹா சம்பிரமர்தனம். அந்த துன்பங்கள் நமக்கு என்னமா இழுத்தப்படுத்துறது, முதல்ல துன்பங்கள் கொடுத்து துக்கத்தை கொடுக்கிறது. அந்த துக்கத்தினால் அவன் மனசுல இருக்கக்கூடியதான சக்தியை இழக்கிறான். அந்த சக்தியை எழுதுவதை கடைசியில ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாதவனா போகிறான். இப்படி அவளையும் பற்றதும் அவர்தான். அதே போலயே நல்லவாளா இருக்கிறவாளுக்கு துன்பங்கள் வந்து அவளுக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதும் அதற்கு பிறகு குருலாபத்தை கொடுக்கறதும் அந்த குருலாபத்தினால் அவ வந்து வேதாந்தத்தை வாசி முக்தி அடைகிறதும் அவ பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு பிரபந்தனம் தான். ஏன் தெரியுமா, நான் இந்த சம்சார துன்பத்தை நடத்திலிருந்து நீக்கி விட்டார், துன்பத்தை நாசம் பண்ணி விட்டார். மனிதர்களை நாசம் பண்ணுவது ஒரு வழி, அவளுக்கு இருக்கக்கூடியதான துன்பத்தை நாசம் பண்றது ஒரு வழி, அவளுக்கு மோட்சம் வரும்படி பண்றது. இந்த ரெண்டு விழவாவும் அவர் சம்பிரமர்தனஹா சம்யக் பிரமர்தயதி. எப்படி ருத்ர காலாத்யாபிஹி விபூதிபிஹி, ருத்ரஸ்வரூபமாகவும் காலஸ்வரூபமாகவும். இந்த காலம் என்கிறது எல்லா மனுஷியாலையும் ஒரு வழி ஆக்கிவிடும். ரொம்ப கர்வமா பேசிட்டு இருக்கிறவங்க கூட காலத்தினுடைய போக்களை என்ன ஆயிடுது, எல்லாரும் படிக்க வந்துட்டாங்க சார். ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்தா இப்ப ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு. அதே போல ருத்ரன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, துன்பங்களை கொடுத்து மனுஷியாட்டிய பிராணனை வாங்கி இந்த காலத்துக்கும் சரியா பண்ணிருக்கவார். இதுல ருத்ரன் எனக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கே, ருதம் திராவயதி ருத்ரஹா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸ்ரீருத்ர பாஷ்யத்துல. ருஜம் திராவயதி, உங்க இருக்கக்கூடியதான துன்பங்களை எல்லாம் ஒரு கணத்துல சரி பண்ணிவிடுவார். அவருக்கு முருடான்னு பேர். முருடான முருட சுகனே, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அந்த பரமேஸ்வரன் அவர் கோபஸ்வரூபம் தான் மட்டும் பார்க்கக்கூடாது. கோபமான உருவமும் உண்டு அவருக்கு, சாந்தமான உருவமும் அவருக்கு உண்டு. அவரை கோபமான உருவம் நம்ம வாசிக்கிறோம். எதுக்கு, உன் கோபத்தை சத்ரு மேல காட்டு, உன்னுடைய சாந்தமான சோபனமான சொன்னதுக்கு அது எங்களுக்கு காட்டு அப்படின்னா வேணும் இப்படி சொல்றது. அப்படி ருத்ர ரூபமாகவும் கால ரூபமான விபூதிகள், விபூதினா ஐஸ்வர்யம், அந்த வழிகளோட நமக்கு நல்லதையும் கெட்டதையும் பண்ணிக்கொண்டு உலகத்தை நடத்தி கொண்டிருக்கார். இந்த ஸ்லோகம் முழுக்க இந்த சம்சார சக்கரத்தை எப்படி நடக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. ஆவர்த்தனோனி விருத்தாத்மா சம்ருத சம்பிரமர்தனா. அதற்கு பிறகு இதெல்லாம் நன்னா தான் பண்ணிட்டு இருக்கார். ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரே தரம் துன்பத்தையோ ஒரே தரம் சுகத்தையோ கொடுத்தா ரெண்டும் அனுபவிக்க முடியாது. இந்த மனுஷனுக்கு சரீரம் இருக்க, இந்த சரீரத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. இது எப்பொழுதுமே கண்டினியூஸா பண்ண முடியாது. அதுக்கு அப்பப்ப ரெஸ்ட் வேணும். இந்த ரெஸ்ட் இருந்தாதான் மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். பழைய நாள்ல ஒரு 6 நாள் வேலை செஞ்சா ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற, அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உத்தியோகத்துக்கு ரெஸ்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. டெய்லி அப்படியே கிடையாது, அது கொஞ்சம் இருக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், பிசிக்கலா வேலை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். மனசுக்கு ரெஸ்டே கிடையாது. மனசுக்கு ரெஸ்ட் என்ன தெரியுமா, வேற விதமா டைவர்ட் பண்றது. நீங்க நேரமும் ஒன்னே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை மாத்திவிட்டு இன்னொரு காரியம் பண்ணீங்கன்னா அதான் மனசுக்கு ரெஸ்ட். ஏன்னா மனசு ரெஸ்டே எடுத்துக்காது. அதுக்கு ரெஸ்ட் இருந்ததுன்னா அது தானா போயிடும். அது வேற எந்தெந்த வேலைக்கு வேலை செஞ்சு வேகமா வேலை செய்யறதோ அந்த வேகமா வேலை செய்யும் பொழுது அது இன்னும் உற்சாகம் ஜாஸ்தியாகும். அதுக்கு நிறுத்தி விட்டேன்னா அது வெறுவனப்படுத்தும், அதுக்கு எழுத கூடாது. அதே மாதிரி இந்த மனசுக்கு மட்டும் என்னன்னா அதுக்கு டைவர்ட்.
அப்படி வேற ஏதாவது காரியம் பண்ணணும், வீட்டு காரியங்களோ அது ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா. அதே போல இந்த மனுஷனுடைய சரீரத்தை 100 வயசுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 100 வயசுல என்னாச்சுன்னா ஒரு 30 வயசு நீங்க தூங்கணும். 30 வயசு கண்டினியூஸா முதல்ல இருந்து 30 வயசு தூங்கிட்டு இருக்கேன் சார் சொல்லக்கூடாது. தினந்தோறும் 6 மணி நேரமாவது மினிமம் நீங்க தூங்கணும். அந்த 6 மணி நேரம் எப்ப தூங்கணும்? 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும். அது நடக்காது சார். நான் 12 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தூங்குறேன். அது நடக்காது. சாஸ்திரம் என்ன சொல்றது? பிராம முகூர்த்தத்துல நீங்க எழுந்துக்கலாம். 4:30 மணிக்கு எழுந்துட்டு ஆசிரியெல்லாம் பண்ணிவிட்டு ஆனந்தமா உட்கார்ந்து ஒரு மணி நேரமாவது ஜபமோ தியானமோ பண்ண. இந்த கால வேளையில பிரகிருதியே சாந்தமா இருக்கிற இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனசும் சாந்தமாக நிலையை கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இந்த சரீரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக என்ன பண்றா தெரியுமா? போர்ஸ்ஃபுல்லா அந்தப்ப இந்த வெளிச்சமே இல்லாம பண்ணிருக்காரு. வெளிச்சமே இல்லாம பண்ணினா என்ன ஆகும்? வேற வேலை பண்ண முடியாதுங்கிறதுக்காக தூங்கியிருக்க. இந்த பிரகிருதியை என்ன பண்ணிருக்க? மனுஷாளுக்கும் பிராணிகளுக்கெல்லாம் நீங்க வேணா கரண்ட் போட்டுட்டு அது இது பண்ணலாம். காட்டில் இருக்கிற பிராணிகள்லாம் என்ன பண்ணும்? அதுக்கு வெளிச்சம் வராம இருக்கணுங்கிறத நேச்சுரலா அதை அப்படியே தூங்கணுங்கிறதுக்காகத்தான் அவ என்ன பண்ணிருக்கா? தூக்கம்னு ஒண்ணு தயார் பண்ணியிருக்காரு. அந்த தூக்கணுமே ஏனால் வெளிச்சம் இருக்கக்கூடாது. வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? அந்த சூரியன் சந்திரன் இவாழ்ந்தாரும். இந்த பரமாத்மாவே சூரியனாகவும் சந்திரனாகவும் அக்னியாகவும் தயாரானார். சூரியனானவர் சுமேரு மத்திய சுருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா அப்படின்னு மேரு சுருங்கத்துக்கு நடுவில் அம்பாளுக்க அந்த மேலூருடைய உச்சிய சூரியன் அப்படி சுற்றி கொண்டே இருக்கார். திரிகோண அந்தர தீபிகா அப்படின்னு சுற்றி கொண்டிருக்கார். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த ஊருக்கெல்லாம் பகல், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதான ஊர்களுக்கெல்லாம் இருக்கும். இப்படி பகலையும் ராத்திரியும் அந்த சூர்யா சந்தமசோ தாதா யதா பூர்வம கல்பயது திவஞ்ச பிருதிவீஞ்ச அந்தரிஷஞ்சமதோஸ்வா அப்படின்னு வேதங்கள் பகல் இரவு மேல்லோகம் மத்திய லோகம் நடுலோகம் இந்த லோகம் இப்படி அத்தான லோகங்களையும் அவர் இப்படித்தான் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணி சூரியனுடைய சிருஷ்டியினால் என்னாச்சு? பகல் இரவு வர ஆரம்பிச்சு. இப்படி பகல் இரவு உருவமாக இருந்து கொண்ட எல்லாத்தையும் தயார் பண்ணி இந்த ஜீவனுடைய சரீரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கார். எத்தனை நாள் இவன் இங்க இருக்கணுமோ, என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்க பிராரப்த கர்மா முழுக்க ஒரே நாளே அனுப்பிச்சுடுங்க சார். இந்த சரீரம் தாங்க, இந்த சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆகையால் அதை தயார் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பகல் இரவைகளை பண்ணினார். ஆகையால் சம்யக் அன்னாம் பிரவர்த்தனாது சூரிய அஹத் சம்பர்த்தக சம்யக் நன்றாக அன்னாம் பிரவர்த்தனாத் அன்னம்னு தினம்னு அர்த்தம். இதை நடத்துவதனால் அவருக்கு சூரியன் பேரு. சூரிய ரூபமாகவும் பகவான் தான் இருக்கார் பார்க்கலாம். அதனால நீங்க சொல்லும்போது தேயத்ததா சவித்ர மண்டல வத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவேஷ பகவான் மகாவிஷ்ணு எங்க இருக்கார்? சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கார் அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள சூரிய வடிவமாக இருந்து கொண்டு அந்த சக்தியை கொடுத்து கொண்டிருக்கார். அந்த ஒளி இருக்க, அந்த ஒளி யாருது? பரமாத்மா. யதாதித்ய கதம் தேஜா ஜெகத் பாசயதே அகிலம். எந்த சூரிய நிலத்தில் இருக்கக்கூடியதான ஒளியானது உலகத்தை முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்கோ, பிரகாசித்துக் கொண்டிருக்கோ, அது எது? அது என்னுடைய தேஜு. எச்சந்தமசி எச்சாக்கனவு தத்தேஜோ வித்தி மாமகம். தேஜஸ் மட்டும் இல்ல, அங்கே உலகத்துல பிராணிகளுக்கு வேண்டியதான சக்தியும் அவர் தான் கொடுத்துருக்கார். யமதோர் யப்ராஜாபத்யவ்யோ ஹரஸ்மின் சமூஹா. இன்னொரு குறைகளை சொல்றது, ஏ சூரியனே, உங்களை நான் பார்க்கணும், உங்க சரீரத்துக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியத அந்த பரம்பொருளை நான் பார்க்கணும். அக்னேனையா. அதனால என்ன பண்ணணும்? அந்த சூரியனை பார்க்கும் பொழுது அந்த கிரணங்கள் கண்ணை கூசுறது. அதனால நடுவில் இருக்கிற பரம்பொருளை பார்க்க முடியல. அதனால வியூஹரஸ்மின் அந்த கிரணங்களை அப்புறப்படுத்துங்க. சமூஹா ஒரு ஒரு மூலைய பண்ணுங்க. எத்தே ரூபம் கல்யாணதமம். உங்களுக்குள்ள அந்த இரண்யத்மோ இரண்யகைதா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணாயுதா கப்யாசம் புண்டரேகமேவாட்சணி தஸ்ய உதிதி நாமா
உள்ள ஒரு பரமாத்மா இருக்கார், இரணிகர் வடிவமாக இருந்து கொண்டிருக்கார், தங்க வடிவமா இருக்கார், உடம்பு முழுக்க தங்கம், தாடி மீதியும் தங்கம், நகங்கள் எல்லாம் தங்கம். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நான் பார்க்கணும். எல்லோருக்கும் இந்த பார்வை கிடைக்கும். நாம தியானம் பண்ணிடணும். விஷ்ணுதாசனத்தை பார்த்துட்டே இருந்தேன்னா, கேட்டுட்டே இருந்தேன், நினைச்சுட்டே இருந்தேன்னா அந்த கடைசி காலத்துல நிச்சயமாக அந்த ஸ்வரூபத்தை பார்க்கலாம். உபனிஷத் சொல்றதுன்னு அந்த ஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே நம்ம சரீர தியாகம் பண்ணினோமையானால் கடைசியில் இந்த மகாவிஷ்ணுடைய ஸ்தானத்துக்கு வைகுண்டத்துக்கு போவோம், அதாவது சத்தியலோகத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு அங்கிருந்து கிரமமுத்தி மறுபடியும் 14 பௌனங்கள்ல எப்படியாவது பிறக்க வேண்டியது இல்லை. அப்படி அந்த ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம். அதற்காக அன்னைக்கு எப்படி இருக்குமோ, மரண சந்தர்ப்பத்துல நம்ம அன்னைக்கு பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, கோமா ஸ்டேஜ் வருமோ ஒன்றும் தெரியாது மனுஷனுடைய மரணம். அதுக்காக இன்னைக்கே நினைக்கிறேங்கிறார் அபைதிட்டு. அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணும் என்பதற்காகத்தான் சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் இருக்க. அது மட்டும் இல்ல, இப்படி பார்க்கிறவன் கேட்கிறவன் அஸ்மேன யசுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி விஸ்வான். நாங்க பிறந்தண்ணிலிருந்து என்னென்ன கர்மாக்களை பண்ணினேனோ எல்லாவற்றையும் அறிந்தவரே அக்னி பகவானே. எல்லாத்தையும் அறிந்தவர் அவர். அவர் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அவருக்கு ஜாதவேதான்னு பேர். பிறந்த க்ஷணத்திலேயே இல்லாம வேத ஞானம் எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்டதான தாங்கள் நல்ல வழியாக எங்களை அழைச்சுன்னு போங்க, திரும்பி வராதான வழியா அழைச்சுன்னு போங்க. வைகுண்ட லோகத்தை தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா அப்படியே அந்த விஷ்ணுவனுடைய பரமபதம்னு சொல்ற அங்கே அழைச்சுன்னு போங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறது உபரிஷத்துல. அதான் சொல்றார் அகசம்பர்த்தகா. அகசம்பர்த்தகா பகலை பண்ணுபவர். இந்த பகலை பண்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இரவையும் பண்ணிட்டு இருக்காரு. பகல்ல எப்பவும் பகலா இருந்தா அது ரொம்ப கட்டம்னு, அதனால பகலை பண்ணி கொடுத்தார். சமயக்கு அண்ணாம் பிரவர்த்தையன்னு நன்றாக தினங்களை பண்ணி கொண்டு சூரிய ரூபமா இருக்கிறார். ஆயால் அஹ சம்பர்த்தகா சொன்னேன். பகலாச்சு ராத்திரியாச்சு, இந்த ரெண்டு தானே. இன்னொன்னு இருக்கு சோம சூரிய அக்னி லோச்சனா. அந்த விராட் புருஷனுக்கு இரண்யகர்ப்பர்ல இருந்து வந்தவருக்கு விராட்டு. அவர் 3 ரூபமா சூரிய ரூபமாகவும் சந்திர ரூபமாகவும் அக்னி வடிவமாகவும் இருக்கார். நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதான தெய்வங்கள் 3. இந்த 3 தான். எது? சூரியன் ஒண்ணு. எல்லோருக்கும் கண்ணுக்கு தெரிகிற பிரத்யட்ச தெய்வம். தினந்தோறும் சூரியனை பார்த்து ஒரு மனசால ஒரு நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ண சரீரத்துல ஒரு வியாதியும் வராது. மித்ராய நமஹ, ரவயே நமஹ, ககாய நமஹ, பூஷ்ணே நமஹ அப்படின்னு இந்த நாமங்கள் சொல்லி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்படி சூரிய நமஸ்காரம்னு ஒரு பிரக்கிரியை இருக்கு. மனசாலையாவது நமஸ்காரம் பண்ணத. கிராமாந்தரம் ஸ்திரீகள் கூட சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவா, ஒன்றும் தெரியாதவா கூட. அவளுக்கு இந்த சூரியன் பிரத்யட்ச தெய்வம் சாட்சிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. அந்த சூரியன் நன்றாக இருந்தாரு ஏனால் ஜாதகத்துல மனுஷனுக்கு புத்தி சக்தி நல்லா வளரும், அந்த தைரியமானது வரும். சூரியன் ரொம்ப வசதி. அதே போலயே சந்திரன். சந்திரனும் பிரத்யட்ச தெய்வம். அந்த சந்திரனானும் நமக்கு நன்னா இருந்ததுன்னா மனசு நன்னா இருக்கும். இல்லைன்னா பைத்தியம் இதே போல ஏதோ விதமா பேசுறது இப்படி எல்லாம் ஆயிடும். அதுக்கு 3வதா இருக்கக்கூடியது அக்னி. இந்த நெருப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நெருப்பு தான் இந்த மனுஷனுக்கு எல்லா விதமாகவும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கு. அதோட மட்டும் அவிர் வஹனாத் வன்னிஹி. அவிஹி வஹனாத். நீங்க தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியதான எல்லா அவிஷ்டையும் அவர் சுமந்து கொண்டு போய் அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கிறார். ஏன் அவருக்கு என்ன பேரு? வன்னி அப்படின்னு பேரு. அதான வஹித்ரு யூத்ரு கிராஹா ஹரித்யோ நீத் அப்படிங்கிற பிரத்யேகத்தினால சூத்திரத்தினால உணாதி சூத்திரத்துல வஹாங்கிற தாது மேல நீ அப்படின்னு பிரத்யேக வன்னின்னு. என்னது வஹாங்கிறதுக்கு நீ எங்கிறது? அதான் நீங்க எதை கொடுத்தீங்களோ அதை எடுத்துக்கொண்டு அதை அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கிறார். ஏன் வன்னின்னு. இப்ப நம்ம மாடர்ன் டேஸ்ல எல்லாம் புரியுது. பழைய நாள்ல சொல்றது கஷ்டம். இப்ப நமக்கு எல்லாம் புரியுது. இப்ப பழைய நாள்ல எல்லாம் யாருக்காவது ஏதாவது உங்க பையனோ பொண்ணோ எங்கேயோ பெங்களூர்ல இருக்கா, வேற எங்கேயோ இருக்கா, நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து யாராவது பெங்களூருக்கு போறேன்னா அவளுக்கு நீங்க எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பேன். அதுல முறுக்கு சீடை எல்லாம் பண்ணி பேரனுக்கு பேசிக்கு இங்கதான் இப்படி வழக்கம் உண்டோ இல்லையா? இப்ப இது என்ன பண்ணா, இந்த முறுக்கு சீடையை விட்டு விட்ட காசா அங்கே கொடுக்க கூடாது.
ஆனா என்ன பண்ணணும், நீங்க எதை கொடுத்தீங்களோ அதைதான் கொண்டு போய் கொடுக்கணும். அதான் பழைய நாள்ல இருந்தது. பழைய நாள் ஸ்வரூபம் என்ன, இங்க எதை நீங்க கொடுத்தீங்களோ அதை அங்கே கொடுக்கறது அப்படி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க அவளுக்கு காசு இல்லைன்னா இந்த காசை அவளுக்கு வெளியூருக்கு அனுப்புறோம். அமெரிக்கால இருந்து உங்களுக்கு டாலர் அனுப்புறான்னு வச்சுங்களேன், அந்த டாலரே உங்களுக்கு சேருமா? அவன் என்ன பண்ணிடுறா, உங்க அக்கௌண்ட்ல போட்டுற அவ்வளவுதான். இங்க நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான காசா உங்களுக்கு வருது. அவன் அந்த காசு அந்த ஊர்ல தான் இருக்கும், இந்த ஊர்ல உங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான காசாக உங்களுக்கு. அதே போல பகவான் நெருப்பு என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க அந்தந்த இந்திரா எஸ்வாஹா சோமா எஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு இது சோமனுக்கு இது அப்படின்னு நீங்க நெய்ய விடுற. இந்த நெய்ய விட்டதுமே அக்னி பகவான் என்ன பண்ணிருக்கார், நெய்ய சாப்பிட்டார், அவ்வளவுதான். ஆனா இந்திரனுக்கு என்ன பண்ணார், இந்திரனுக்கு வேண்டியதான பொருளாக அவர் அங்கே போய் கொடுத்துட்டார். இந்திரனுக்கு இந்த நெய்யை கொடுக்கல, இந்த நெய்யை இவர் சாப்பிட்டார். ஆனா விவகாரம் என்ன, உமக்கு இவ்வளவு இருக்கு, உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு சொல்லிட்டார் போறோம். இந்த அக்கௌண்ட் எல்லாம் அன்னைக்கே வேதத்திலேயே இருக்குன்னு கரெக்டா என்னென்னதுக்கு என்னென்ன போகணும் அப்படி. அதே போலயே ஸ்வதான்னு ஒரு சக்தி இருக்கு. நீங்க ஸ்வாகான்னு சொன்னால் இந்த ஸ்வாகாங்கிற ஒரு பதார்த்தமா அக்னி பகவானுக்கு போய் சேரும். அதே போல ஸ்வதான்னு சொன்னால் அந்த அக்னி என்ன பண்றார், அது பிதிருதேவதைகளை கொண்டு வந்து கொடுக்குற. தேவதைகள் ரெண்டு விதம். ஒண்ணு நம்ம முன்னோர்கள், இன்னொன்னு இதெல்லாம் மகாலய பட்சம்னு பேர். நம்ம இப்ப பண்ணக்கூடியதான 15 நாளுக்கும் மகாலய பட்சம்னு பேர். இந்த மகாலய பட்சத்துல 15 நாள் பிதிருதேவதைகளுக்கு திருப்தி பண்ணக்கூடியதான விசேஷமான தினங்கள். இதை பண்ணினா தானம் பண்ணினாலோ மற்றதை பண்ணாலும் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு இந்த மகாலய பட்சம். நாளைக்கு இந்த மகாலய பட்டத்தை பத்தி பேசுறேன். 5:30 மணில இருந்து ஆரம்பிச்சு இங்க பக்கத்துல சிவசாமி ஸ்கூல்னு ஒண்ணு, அது ஒரு லெக்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாளா. இந்த மகாலய பட்டத்தை பத்தி என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யார் பண்ணணும் யாரு பண்ணக்கூடாது, புருஷாளுக்கு காரியம் பண்ண ஸ்திரீகளும் இந்த மகாலய பட்டத்தை ஏதாவது பண்ணலாமா, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, வரிசையா எல்லா கேள்வியும் நல்ல கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு ஏன் சொல்றது என்ன, அப்படி இந்த 15 நாளைக்கு மகாலய பட்டம். அந்த மகாலய பட்டத்துக்கு அதிபதியா யார் இருக்கா, தேவதைகள்ல மகாவிஷ்ணு தான் இருக்கு. இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகாலய பட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் நாளைக்கு. இப்படி ஏன் சொல்றது என்ன, அப்படி விசேஷமாக இந்த மகாலய பட்டங்கள்னு சொல்லிருக்கல. இதெல்லாம் அந்த அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர்கிட்ட 2 சக்தியை வச்சுட்டு இருக்கார். ஒண்ணு ஸ்வாகான்னு பேரு, இன்னொன்னு ஸ்வதான்னு பேரு. தேவதைகளுக்கு கொடுக்குறப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்வாகான்னு சொல்லலாம். ஸ்வாகான்னு சொன்னீங்கன்னா அது பாஸ்வேர்டு மாதிரி கரெக்டா அந்த பக்கம் போயிடும். அதே போல ஸ்வதான்னு சொன்னீங்கன்னா பிதிரு தேவதைகளுக்கும். அதனால பிதிரு தேவதைகளை சொன்னா ஸ்வதா நமஹா தர்ப்பயாமி, அதை கேட்க விடாம சுதான தர்ப்பயாமி அப்படின்பா பிரிச்சுக்கிறோம். ஸ்வதா நமஹா தர்ப்பயாமி. ஸ்வதாங்கிறது அந்த அக்னி பகவானுக்கு ஒரு குறிக்கோள். இது இந்த அவித்த பிதிரு தேவதைகள் கொண்டு போகணும். ஸ்வாகான்னு சொன்னால அது அந்த ரூட்ல போகணும். இப்படி 2ஆ பிரிச்சு வச்சிருக்காரு. புராணத்துல ஸ்வாகா சொல்லான்னு 2 அக்னி பகவானுக்கு ஆத்துக்காரியம் தான். ஏதோ விதமா உங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரியே அந்த பகவான் அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு அந்தந்த விதமா அந்தந்த தேவதைகளுக்கோ அந்தந்த பிதிரு தேவதைகளுக்கோ அந்தந்த அவிஸ்தை தாங்கள் கொடுத்ததான அவிஸ்தை பிராபயதி அழைத்து செல்கிறார். நீங்க அந்தந்த யாகத்துல தனித்தனி அவித்தெல்லாம் உண்டு. சருத்ரவியம்னு பேரு. அதே போல புரோடாசம்னு சொல்ற கஞ்சியை கொடுக்கறது உண்டு. பால், தயிர், தட்சணாஜுஹோதி, பயசாஜுஹோதி. பால்னால ஹோமம் பண்ணணும். அதே போல அன்னத்தினால ஹோமம் பண்ணணும். அவகம் தீவி தன்வானா துர்வானா தீரமாத்மனா அப்படின்னு ஆவகந்தி ஹோமம் அன்னத்தினால பண்றது ரொம்ப சிரேஷ்டம். அதே போலயே இன்னும் எதனால பண்ணினாலும் சரி, அதை நீங்க கொடுக்கறதுன்னா அக்னிபகவான் சாப்பிட்டா சார். ஆனா அந்தந்த தேவதை கரெக்டா அப்பவே போயிடும். அந்த தேவதைகள் என்ன ஆச்சுன்னா தேச கால வஸ்து பரிசீலனை பார்த்துண்டு நீங்க எந்த அளவுக்கு ஸ்ரத்தையா பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த அவள பலத்தில். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், சம்பிதா தேயம், பிரியா தேயம், எல்லாமே உபநிடத்துல இருக்கு.
நம்ம பார்க்கறது இல்லையே தவிர அதற்குள்ள அத்தனை தத்துவமும் உங்களிடத்துல இருக்கு. ஆகையால் நீங்க எந்த சிரத்தையோட யாருக்கு எப்பொழுது கொடுத்தீங்களோ அதுக்கு தக்கவாறு பலம் 1000 மடங்கா வந்து சேரும். நீங்க கொஞ்சம் தானே கொடுத்தேன், ஒரு முட்டை நெய் தானே கொடுத்தேன், அது போருமா அகிழ்வான்னு கேட்கக்கூடாது. போறவன் அவளுக்கு உலகம் முழுக்க கொடுத்தாலும் போறாது. ஆனா நீங்க பக்தியா மனசுல கொடுத்தேன்னா அது போரும் அவளுக்கு. யோமே பக்தியா பிரயத்தி சதகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. உங்க பக்தியத்தான் எதிர்பார்த்தாவாள். அவளுக்கு வயர் ரொம்புற அளவுக்கு உங்களால கொடுக்க முடியாது. கொடுக்கறதெல்லாம் அவ தயார் பண்ணினத்தான். ஆயிரம் விவகாரம் என்ன வேண்டியிருக்கு? பக்தியோட நீங்க கொடுத்தேன்ன, சிரத்தையோட கொடுத்தேன்ன, அதுக்கு 1000 மடங்கா பலம் உங்களுக்கு வருது. அப்படி வரும்படி பண்றவர் எங்க மகாவிஷ்ணு. அதனாலதான் அவர் எந்த ரூபமா இருக்கார்? வன்னி ரூபமா இருக்கார். சூரிய ரூபமா அவர் இருக்கார், வன்னி ரூபமா இருக்கார், ஜீவ ரூபமா இருக்கார். அதுக்கு சம்பிரமர்த்தனா எல்லாவற்றையும் சிந்த பண்ணக்கூடியதான ஈஸ்வர ரூபமாகவும் இருக்கார். அதற்கு எதிரே அனிலஹா. இப்பொழுது வன்னி ரூபமா சொல்லிட்டேன். சூரியன், சந்திரன், நெருப்பு சொல்லியாரு. அடுத்தது என்ன? அந்த வன்னி அதுக்கு அப்பாவா இருக்கக்கூடியதான வாயு ரூபமாகவும் அவர் தான் இருக்கார். பரமாத்மா மகாவிஷ்ணு எப்படி இருக்கார்? வாயு ரூபமா இருக்கார். காத்து வடிவமா இருக்கார். இது காத்துல என்ன அவ்வளவு விசேஷம் பார்க்கணும். அனிலஹா அனிலயா அனிலஹா. நாம் அக்னி பகவான் அக்னிமுகாவை தேவா குருக்கிய சூத்திரம். தேவதைகள்லாம் அக்னிமுகமா இருக்கார் அப்படின்னு அக்னியை பிரதானமா வைத்துக் கொண்டு அக்னியில் ஆவாகனம் பண்ணப்பட்டு அக்னியில் கொடுக்கப்பட்டதான ஆகுதிகளை தான் ஸ்வீகரித்துக் கொண்டு ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இப்படின்னு அர்த்தம் குருக்கிய சூத்திரம். அது அப்படி இருக்கு. இப்ப அக்னியில தானே இருந்து கொண்டிருக்கார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதோட அவருக்கு இடமே இல்லை. இங்கத்தான் இருக்கிறார், அங்கேதான் இருக்கிறார் இல்லை. அவருக்கு தனியாக தனக்கு என்று உரிச்சதான ஒரு இடம் இல்லை. விசிட்டிங் கார்டுல போட்டுக்கிறதுக்கு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இல்லை. அவருக்கு எங்கும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை. அதனால்தான் அவர் எப்படி இருக்கார்? வாயு ரூபமா இருக்கார். வாயு எங்க இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. அப்படி அனிலயனாது அனிலயனே அதிர்ஷ்டே அக்ராக்கே தைத்திரிய சொல்றது. அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் நிந்ததே அப்படின்னு ஓரிடத்துல இதுதான் என்னுடைய இடம் என்று சொல்ல முடியாமல் எல்லா இடத்துலையும் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு அனிலஹா. வாயுவா இருக்கிற அவருக்கு அனிலஹான் ஏன் பேரு? அனிலயனாது தனக்கென்பதான உரித்ததான இடத்தை வைத்துக் கொள்ளாதனால் எங்கும் வியாபித்திருப்பதனால் அவருக்கு அனிலஹான். அதோட மட்டும் இல்ல, அனாதித்வாது அவருக்கு அனாதியா இருக்கார். அதனாலையும் அவருக்கு அனிலயஹான்னு பேரு. இப்ப அனாதியா இருக்கிறதுனால அவருக்கு அனிலஹான்னு எப்படி பேரு? நிலம்னா நாசம்னு அர்த்தம். நிலஹான அனிலஹான நாசமற்றவர். நாசம் இல்லைன்னா பிறந்தால் நாசம் இருக்கும். எந்த பொருளாகவும் ஜாதத்தே திருவோ மிருத்யுவோ, பிறந்ததுன்னா அதனால அழிய வேண்டியதுதான். இவருக்கு பிறகு இல்லை. ஆகையால் நாசம். அதனால நாசம் இல்லாததுனால நீலஹா. நீலஹான்னா நிலியதே, அழிந்து போகிறது. நிலம் நாசம், நாசம் இல்லாத அனிலம். முதல்ல என்ன சொன்ன? அனாதித்வாத் அனிலஹா, அனிலயனாத் அனிலஹா. 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். மூணாவது அனாதானாத்வா. எல்லா பொருளாகவும் பகவான் இருக்கிறது. இதுதான் அதுதான் என்றது இல்லாமல் எல்லா பொருளாகவும் எல்லாமாகவும் இருக்கிறார். எல்லாமாகவும் இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் எனக்கூடியதான பொருளே இல்லை. கடையில போனா என்ன வாங்கணும்னு தெரியல. என்ன எல்லா குப்பையிலையும் ஆத்துல இருக்கு. வேற என்ன புதுசா வாங்குறது? எல்லாமே ஆத்துல இருக்கு. ஏன் வேற இல்ல, வேற என்ன வாங்க போறேன்? ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி ஒரு பரிஸ்திதி. அந்த பரமாத்மாக்கு என்ன பேர் தெரியுமா? நித்திய திருப்தா நிரீஸ்வரா. நித்திய திருப்தா, எல்லாரும் எப்பொழுதும் திருப்தி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு திருப்தி இல்லைன்னா தான் இது வேணும் அது வேணும்னு தோணும். எப்பொழுதும் எவர் சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைடு விவகாரம் ஒன்றும் கிடையாது. இது வாங்கணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது, இது வேணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா எதை போய் வாங்க போற? உலகத்துல என்ன அவருக்கு குடம் வேணுமா? குடத்துல தீர்த்தம் வேணுமா? என்ன வேணும்? அது எது சேர்த்து வச்சுக்கணும்? எல்லாமே அவருக்கான 3 வருடமும் அவருடைய வயதால இருக்குன்னு அம்மா அவர் காமித்தார். மண்ணை சாப்பிடியான்னு கேட்டா அந்த அம்மா.
இல்லைன்னு பொய் சொல்லாதேன்னு. உலகத்துக்கு சம்பத்மி சத்யம்பத்மி அப்படின்னு சொல்ற வரவ அவரை போய் அம்மா கேட்கிற நீ பொய் சொல்றேன். இல்லம்மா நான் பொய் சொல்ல. நீ இப்படி சொல்ற. அக்கரஜோ விவகத்தியேட்ட உங்க அண்ணாவும் சொல்றான். அவர் சொன்ன அண்ணா வரல பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்க இருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன் போய் அண்ணா போய் சொல்லலான்னு தர என்னடா பண்றது விவகாரம் ஒண்ணு சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றேன்னு ஆமா நான் உட்கொள்றதுக்கு மண்ணு வெளியில இருந்தா தானே நான் உள்ள சாப்பிடணும். எல்லாமே உள்ளேயே இருக்கேன். அந்த அம்மா புத்திமா அஜ்ஞான திமிராந்தியான முழுமையா அஜ்ஞான மொழி இருக்கக்கூடியதான இந்த குழந்தை ஜெகநாயகனா இருக்கக்கூடியதான குழந்தை என் குழந்தை எனக்கு மட்டும்தான் சொல்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான அந்த அம்மாவுக்கு அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கிற அம்மாவுக்கு இந்த வேதாந்தம் தான் புரியுதுன்னு கையை பிடிச்சிருந்து வாயை தரேன்னா திறந்து பார்த்தா அவ்வளவுதான். இது என்னதுன்னு ஏதுன்னு மூலமும் அதுக்குள்ள இருக்கு. சகல பதார்த்தம் உணர்ந்து பிரமிச்சு போயிட்டேன். இப்ப யாரும் நான் போய் சொன்னேன்னா யாரு போய் சொன்ன எல்லாம் உள்ள இருக்கு. அடுத்த கணம் தன்னுடைய அஜ்ஞானத்தினால என்ன பண்ணார் மாயா சக்தியினால மறைச்சு விட்டாலும் அம்பாளுக்கு அந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்டதான சுரூபம் மறந்து போகணும் அப்படின்னு மறைச்சார். அதெல்லாம் பழைய ஞாபகம் வந்துருக்கு. மண்ணை சாப்பிடாத உனக்கு பால் கொடுக்குறேன் பால் கொடுத்துட்டேன் விவகாரம் கொடுக்க போயிட்டு ஏன் சொல்றது. அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டியதான பொருள் ஒண்ணும் இல்லை. ஆதானம் ஸ்வீகரிக்கிறது. இதை நான் கொள்ளணும் எனக்கூடியதான பொருள் உலகத்துல இல்லாதனால அனாதானாத் அனிலஹா அனாதானம் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன் அவருக்கு என்னது அனிலஹா. இப்ப காத்து நிலையனம் இடமில்லாதனால அனிலஹான்னு பேரு. இல்ல அனாதியா இருந்து நாசம் இல்லாதனால அனிலஹான்னு பேரு. பெற்றுக்கொள்ள வேண்டியதான பொருள் இல்லாதனால் அவருக்கு அனிலஹான்னு பேரு. இல்ல அனநாத்வா அனிலஹா சேஷ்டையே பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவருக்கு அனசேஷ்டாயாமன் சார். நீங்க பிராண அபான வியான உதான சமான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 5 பதத்திலையும் காமனா இருக்கிறது அன. பிர அன பிராண அப்ப அன அபான உது அன உதான என்ன பண்றது எல்லாமே அனாங்கிற பதம் இருக்கு. இது அனசேஷ்டாயாம் அதான் சேஷ்டை பண்றது. நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து கொண்ட காத்த வடிவமா இருந்து கொண்டு நம்ம எல்லா சேஷ்டைகளையும் பண்ணும்படி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் இருக்க தொட்டுதான் எல்லா காரியமும் ஆயிட்டு இருக்கு. ஆயால் அனநாத்வா அனலா இது எப்படி இருக்க விஸ்வரூபமாக ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் இருந்து கொண்டு அவளுக்கு அந்தந்த சேட்டை பண்ணும்படி பண்ணிட்டு இருக்கார். ஒரு எறும்பு நகரணும்னா ஒரு கொசு பறந்து வந்து உங்க மேல உட்கார்ந்து உங்களை கடிக்கணும்னா நீங்க அதை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் அந்த பரமாத்மா உள்ள இருக்க. அவர் இல்லாதவன ஒரு காரியமும் நடக்காது. ஏன் அவருக்கு அனிலான்னு. அப்படி மீதி எல்லாம் வேலை செய்யறது இந்த மனசும் அவரை வேலை செஞ்சா போதும். அவரை தியானம் பண்றதுங்கிற வேலை அது செஞ்சா போறோம் எல்லாம் தெரிய போயிடும். ஏன் அவருக்கு என்ன பேரு அனிலா. சூரிய ஸ்வரூபமாகவும் சந்திர ஸ்வரூபமாகவும் அக்னி ஸ்வரூபமாகவும் காத்து ஸ்வரூபமாகவும் இருக்கார். இத்தனையும் இருக்கார். இந்த உலகத்தை காப்பாற்றுறவரா இருக்கார். நீங்க எல்லோருமே எந்த பூமியில தாங்கிட்டு பூமி எந்த உங்களை எல்லாரையும் தாங்கிறதோ அந்த பூமியும் அவர் தாங்கிட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு தரணீதரானது. எல்லா பிராணிகளையும் பூமி தான் தாங்கிறது. ஏன்னா தாங்கலேன்னு பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா எந்நேரம் பறக்கும். கொஞ்ச நேரம் ஆனா மரத்துல வந்து உட்காரணுமோ இல்லையா. மரத்துல உட்கார்ந்து அந்த மரத்தோட சேர்ந்து யாரு தாங்கிறா பூமி தான். ஆகையால் பூமாதாவை யாரும் உதாசீனம் பண்ண மாட்டாரு. நீங்க நிக்கணும்னு இருக்கிறதுக்கு வழியை கொடுக்கறது அந்த அம்மா தான். அந்த பூமாதா இல்லைன்னு உங்களால வாழ முடியாது. உட்கொள்றதுக்கு எல்லா ஆகாரமும் மாம்சாகாரமோ சாகாகாரமோ எதை சாப்பிட்டாலும் அந்த அம்மா பூமி கொடுத்துக்கணும். அதான் பூமாதான்னு பேர். அம்மான்னு பேர் வச்சுட்டு சொல்லணும். ஏன்னா நீங்க பழைக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் வாழறதுக்கும் பேசிக் காரணமா இருக்கிறவள் அம்பாள். ஆகையால் அப்படிப்பட்டதான பூமியை தான் 3 விதமாக காப்பாற்றுறது. எப்படி ஆதிசேஷனா இருந்துக்கிற வயக்கேனம் சௌரே கதமபிக்க திரசாம் அப்படின்னு சாஸ்திரேன திரசா அப்படின்னு
அவர் ஆதிசேஷனா இருந்து கொண்டு சகல பூமண்டலங்களையும் எல்லா லோகங்களையும் தன் தலையில காப்பாற்றிக் கொண்டு தாங்கி கொண்டிருக்கிற சேஷஸ்வரூபமா இருக்கார். இந்த பூமியை மட்டும் தனித்தனியா 8 பக்கத்திலையும் 8 திக்கஜங்களாக இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அதான் 8 யானைகள் தூக்கி கொண்டிருக்கார். அந்த யானைகளுக்கு சக்தியை கொடுத்து கொண்டு யான ஸ்வரூபமாகவும் அவர் காத்துருக்கார். இன்னொன்னு என்ன பண்ணினார், இந்த பூமியானது சமுத்திரத்துல மொழி இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணினார், வராவதாரம் எடுத்துக்கொண்டு சமுத்திரத்துக்குள்ள பாய்ந்து இரண்யாட்சனை யுத்தம் பண்ணி அவனை கொண்டுவிட்டு இந்த பூமியை கொண்டு வந்து தன்னுடைய திட்டி பல்லால கொண்டு வந்து கொப்பால கொண்டு வந்து மேல சமுத்திரத்துக்கு மேல நிறுத்தி இருக்கிறார். என்னைக்கும் அவர் அப்படியே தாங்கி கொண்டிருக்கார், சமுத்திரத்துல மொழி போகாமல். இப்படி 3 விதமாக தங்கிறாராம் பூமி. சேஷ திக்கஜாதி ரூபேன, சேஷம்னா ஆதிசேஷ ரூபமாகவும், திக்கஜாதி ரூபேன திக்கு கஜங்களாகவும், அதோடு மட்டும் வராஹரூபேன ஆதிவராக மூர்த்தியாகவும் அவர் தரணியும் தத்தே இந்த பூமியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இது தரணீதரஹா, இப்படி பகவான் அஷ்டமூர்த்தி ஸ்வரூபமாக உலகத்தை நடத்தி வைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா இருக்காருன்னு பார்த்தோம். நாளைக்கு சுப்ரசாத பிரசன்னாத்மா, இப்படி இருக்கிற ரொம்ப கவலைப்பட்டு சீரியஸா இருப்பாரோ, பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க பொழுது ஒரு செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப சீரியஸா இருப்பாரா. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வதற்கு விஸ்வபுக் விபோ சத்கர்த்தா, உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். சத்கிருதா சாது ஜன்மர்நாராயணோ நரஹா அப்படின்னு அற்புதமான நாமாக்கள். இத விசேஷமா இந்த மகாலய பட்சத்துல மகாவிஷ்ணு நாமாக்களை கேட்கறது ரொம்ப புண்ணியம். எப்பொழுது இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்துல விசேஷமாக இது புண்ணியம். ஏன்னா இந்த மகாலய பட்சத்துக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. அப்படிப்பட்டதான நாமாக்கள் அது பகவத் அனுகிரகத்தில் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்பப்ப நடத்தி கொண்டிருக்கோம்.